எங்கள் அம்மாவை குறித்தான ஒரு சாட்சி. எங்கள் அம்மா சிக்காகி 3 மாதங்கள் படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். என்ன ஆண்டவரே இப்படி படுத்த படுக்கை ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ சில காரியங்கள் பாவரிக்கெல்லாம் செய்ய சொல்லி நாங்கள் சொல்லி கொண்டே இருந்தோம். அவங்கள என்ன பண்ணாங்க, பாவரிக்கை செய்து கொண்டே இருந்தாங்க. அவங்களால ரொம்ப முடியல. அதனால் என்ன பண்ணாங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மரிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன பேசினார்னா, உங்கள் அம்மாவை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ நான் உடனே கேட்டேன், என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க பூமியில் பட்ட பாடுகள் எல்லாம் போதும், அதனால் இனிமேல் என்னுடைய இளைப்பாறுதல் இடத்துல அவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சொன்ன உடனே, சரிங்க ஆண்டவரே, உங்கள் சித்தம் என்னவோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லி முடிச்சோன்னா 2 நாளில் கழித்து அம்மா என்ன பண்ணாங்க, இறந்துட்டாங்க. இறந்து ஒரு 3-4 நாளில் இந்த இடத்துல நான் படுத்திருந்தேன். பாதி தூக்கம் இருக்குது, என் கண்ணு முழிச்சிருக்கு. அப்போ உடனே தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மானுடைய ஆவி, எங்கள் அம்மா எப்போவுமே கட்டில் படுக்கிற இடத்துல படுத்திருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன பண்ணுது, அது அப்படியே மேலே போகுது. மேலே போகும்போது இயேசு கிறிஸ்து அப்படியே நின்று பார்க்குறாரு, வானத்துக்கு மேலே அப்படியே நின்று பார்க்குறாரு. பயங்கரமான ஒரு ஒளி, பயங்கரமான ஒரு பிரகாசம். தலையில் கிரீடம் சூடப்பட்டு இருக்கு. எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க. போட்டுட்டு ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க, எக்காலம் ஊதி ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க. அடிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கும் போது எங்கள் அம்மாவனுடைய ஆவி அப்படியே தேவனுக்கு நேராக கடந்து போகுது. இது அப்படியே நான் தரிசனமாக என்ன பண்ணார், தேவன் எனக்கு காண்பித்தார்.